Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மலை பிடிக்காத மனிதன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூலாம் வந்தது. ஆனா படம் நல்லா தான் இருக்கு. அமேசான் பிரைம்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு சரத்குமாரை காட்டுறாங்க. ஹீரோ கூட தான் அவர் அந்தமானுக்கு வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பந்தம் அப்படின்றது நமக்கு தெரியல. சரத்குமார் என்ன சொல்றாருன்னா, புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பி, எமோஷனலா யார் கூடயும் கனெக்ட் ஆகாத, அதே மாதிரி முன்ன மாதிரி சண்டைலாம் போடாத, காத்து மாதிரி இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பதிலுக்கு ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா உட்காந்து இருக்காரு. இப்ப சரத்குமார் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. அங்க சரண்யா தான் ஓனரா இருக்காங்க. இவரு அங்க ஒரு டீயை வாங்கி ஹீரோக்கு வச்சிடுறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப போயிட்டு இருக்க சரத்குமாருக்கு ஹீரோவும் பை சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல இந்த பகுதியில மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோக்கு மழைனா சுத்தமா பிடிக்காது போல, நனையவே கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இங்கதான் மழை பிடிக்காத மனிதன் டைட்டில போடுறாங்க. இப்ப ஹீரோவும் அங்க ஒரு நாய் கஷ்டப்படுறத பாக்குறாரு. அந்த நாய்க்கு கால் அடிபட்டிருக்கு போல, மலையில நனைஞ்சிட்டு இருக்கு. இவர் தான் மலையில போக மாட்டார்ல, ஒரு குச்சி வச்சு அந்த நாயை இழுத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நாயை பத்திரமா இவரோட கைக்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த நாயோட கால்ல அடிபட்டிருக்குல, அதை சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் சரி பண்ற வேலையெல்லாம் பாக்குறாரு. இப்ப எங்க போறதுன்னு தெரியாம இங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. ஹீரோவும் காலையில முகத்தெல்லாம் கழுவி அந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. அது மார்க்கெட் இடமா இருக்கும். ஆட்களை வேலைக்கு கூட்டு போறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பேரு தேவன் அப்படின்றது. இவரும் ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செலக்ட் பண்ணவர் ஹீரோவையும் செலக்ட் பண்ணிடுறாரு. சரி வேலைக்கு போவோன்ற மாதிரி ஹீரோவும் வண்டியில ஏறுறதுக்காக வராரு. வண்டியை எடுக்கும் போதுதான் கரெக்டா பர்மான்னு ஒருத்தர் ஏறுறாரு. அந்த பர்மா லொடலொடன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. ஹீரோ கூட உடனே ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரிலாம் பேசுறாரு. இந்த தேவன் இருக்காரு பாத்தீங்களா, ராகவன் ஒரு நபரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த ராகவன் கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க நிறுத்திடுறாங்க. டாலியை பாக்குறதுக்காக நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாலியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு ரவுடியா இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி டாலி இடத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப டாலி ஒரு டிரைவர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இவர் வாங்கின காசை சரியா தரல போல. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் லாரியை எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. நான் சீக்கிரமா காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இப்ப ராகவன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா ராகவன் கையை நீட்டி காசு வாங்கியிருக்க மாட்டாரு. ஃப்ரெண்டுக்காக கையெழுத்து போட்டிருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு காசு தராம ஓடி போயிட்டாரு. இப்ப ராகவன் 12 லட்சம் ரூபாய் தரணும். எப்படி தரப்போறீங்க அப்படின்ற மாதிரி டாலி கேட்கிறான். ராகவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சீக்கிரமா தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. தந்துருவீங்கன்னா எப்படி தந்துருவீங்க? இன்னும் 2 வருஷம் தான் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. நீங்க மொத்த காசையும் எனக்கு தந்தா கூட கடனை அடைக்க முடியாது. வேற ஏதாவது வழியை யோசிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவரை இடத்த வித்து தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இடத்தோட மதிப்பு 3 லட்சம் ரூபாய் தான். அதை வித்தா கூட இந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண முடியாது. சால்வ் பண்றதுக்கு நானே வழியை சொல்றேன். நீங்க செத்து போயிடுங்க. செத்து போயிட்டீங்கன்னா ஃபைனல் அமௌண்டா தருவாங்க. அது மூலியமா கடனை அடைச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. இதை விட பெட்டரான வழி இல்லவே இல்ல. நான் எல்லா ஆங்கிள்லயும் யோசிச்சு பார்த்துட்டேன். இந்த காஃபியை குடிங்க அப்படின்ற மாதிரி காஃபியை தராரு. அந்த காஃபில தான் விஷத்தை கலந்துருக்காரு. இப்ப இவருக்கும் வேற வழி தெரியல, குடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல காஃபி எடுத்து குடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த டாலி இருக்கான் பாத்தீங்களா, நேரடியா எந்த வேலையும் பண்ண மாட்டான். தேவா மூலியமா தான் ஆட்களை வச்சு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். இப்ப தேவா நிறைய பேரை கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் தந்து அனுப்புறாங்க. இப்ப ஹீரோக்கும் 2000 ரூபாய் கிடைச்சிருது. அது மூலியமா சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ஹீரோ கூட பர்மான்னு ஒரு பையன் பழக ஆரம்பிச்சிட்டான் பாத்தீங்களா, அந்த பையனோட அம்மா தான் இந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரு சரண்யாவா இருக்கும். இப்ப ஹீரோ இந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. 2000 ரூபாய் நோட்டா வச்சிருக்காரு. அதை அவங்க முன்னாடி நீட்டுறாரு. அவங்க இருக்காங்கல்ல, ஏற்கனவே அவரு தந்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஷரத் 2000 ரூபாய் வச்சுட்டு போயிருப்பாரு, அதுல கழிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ மழை பெஞ்சோன்னா வேகமா போனாரு பாத்தீங்களா, அதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. ஏன்பா உனக்கு மழைனா பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஹீரோவும் இந்த இடத்துல அமைதியா இருக்காரு. அவர் காசை கணக்குல எடுத்துக்காதீங்க, இந்த காசை வச்சுக்கோங்கன்ற மாதிரி காசை நீட்டுறாரு. என்கிட்ட சில்லறை இல்லப்பான்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னொன்னு வாட்டி ஹோட்டலுக்கு வருவனா தெரியாது, அதனால வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல நீ வந்தா தான்ற மாதிரி காசை தந்து விட்டுறாங்க. ஹீரோவும் தொடர்ச்சியா இந்த தேவன் கிட்டே வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. காசு கிடைக்குது பாத்தீங்களா, அது மூலியமா திரும்பி இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. வரமாட்டேன்னு சொன்ன, இப்ப திரும்பி வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவங்களும் விளையாட்டா கேக்குறாங்க. தொடர்ச்சியா இந்த பர்மா கூட ஹீரோ பழக ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. சரத் ஹீரோக்காக 2000 ரூபாய் தந்துட்டு போனாரு பாத்தீங்களா, அத சரத்துக்கே இவர் மணி ஆர்டர் பண்ணிடுறாரு. சரத்தும் அந்த இடத்துல லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் சரண்யா இருக்காங்கல்ல, இவரையும் பையன் மாதிரிலாம் பாத்துக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, எதுக்காக என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. யாரா இருந்தா என்ன, எல்லார்கிட்டயும் அக்கறை காட்டு தானே செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சிரிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கடைக்கு போறதுக்காக வராரு. நாயை வெளியே கட்டி வச்சிடுறாரு. இப்போ உள்ள வந்து கடையில இருக்க பொருள்லாம் பாக்குறாரு. பிளேட பார்க்கும்போது இவருக்கு சில விஷயங்கள் தோணுது. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வரும்போதே இவர் பிளேட வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் இது உனக்கு தேவையில்லை, இதை யூஸ் பண்ணாதன்ற மாதிரி சரத்து தான் தூக்கி போட்டிருப்பாரு. அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு.
இப்ப அங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நபர் இருக்காருல்ல, அந்த பொருளை எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஒர்க்கர்னு நினைச்சு சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. பரவாயில்லன்ற மாதிரி எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. அப்படி தந்தவரு நான் இங்க ஒர்க்கர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன சொன்னா எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவன் தெனாவட்டா பேசுறான். அவன் தெனாவட்டா பேசுறதுனால ஹீரோக்கு கோவம் வருது. ஆனா ஹீரோ சண்டை போட்டா பிரச்சனை வரும்ல, அதனால ஹீரோவும் கஷ்டப்பட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இவன் என்ன முறைச்சு பாக்குறான் அப்படின்ற மாதிரி அந்த ரவுடிக்குமே கோவம் வருது. இப்ப ஹீரோவா நாயை கூட்டிட்டு கிளம்பலான்ற மாதிரி வெளியே வராரு. பார்த்தா அந்த நாய் ஹீரோனோட நாய் போல. நீ எங்க போன அப்படின்ற மாதிரி நாயை வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. நாய் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே நாயை அங்க இருந்து கலட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி அவங்க கொண்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் விட்டுறாரு. அவங்க நாயை கலட்டினாங்க பாத்தீங்களா, அப்ப அவங்க கையில இருந்த பேண்ட் அந்த இடத்துல மாட்டிக்குது. இதை நம்ம வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. ஹீரோவும் பர்மா கிட்ட வேலை வேணும்னு கேட்டிருப்பாரு. பர்மா இருக்கான்ல, டெலிவரி வேலையை ஹீரோக்கு வாங்கி தரலாம்னு நினைக்கிறான். ஹீரோ ஃபார்மை ஃபில் பண்றாரு. இப்ப ப்ரூஃபை கேக்குறாங்க. அதை கேட்டோன்னு ஹீரோவோட முகம் மாறிடுது. வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. என்னையா உன்னை பத்தி எதுவுமே எனக்கு தெளிவா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பர்மா கேட்கிறான். இவர் அப்பயுமே எதுவுமே பேசாம கிளம்பிடுறாரு. பர்மா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். லைசன்ஸ் எல்லாம் எடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விட்டுருங்க, நான் டாலியோட ஆளுன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பர்மா பேசிட்டு இருக்கான். இங்க இருக்க ஒரு இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவர் ரொம்ப ஈகோ பிடிச்சவரா இருப்பாரு. அதுக்கு உதாரணமா ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. அதாவது முட்டை வியாபாரி இருக்காரு பாத்தீங்களா, காசெல்லாம் தர முடியாதுன்னு ஓவரா பேசுறாரு. இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் காதுல கேட்டது. இன்ஸ்பெக்டரும் வெளியே வந்து முட்டையை எடுத்து சாப்பிடுறாரு. சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட சொல்லிட்டாரு. அவன் முட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த கயிறை வேணும்ட்டே லூஸ் பண்ணி விட்டுறாரு. அதனால அவன் வண்டி எடுக்கும் போது முட்டைலாம் கீழே விழுந்து உடஞ்சிருது. அச்சச்சோ எல்லா முட்டையுமே நாசமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. நான் 2 முட்டை சாப்பிட்டேன்ல, அதுக்கான காசை வச்சுக்கோன்ற மாதிரி எடுத்து தராரு. இவர் எந்த அளவுக்கு ஈகோ பிடிச்சவர்ன்றதை இந்த சீன் மூலியமா நமக்கு காட்டுறாங்க. இந்த சமயம் தான் டாலியோட கார் வருது. இவர் அந்த காரையும் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது டாலி அண்ணனோட காரு அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசுறாங்க. அவன் என்ன பெரிய பருப்பா, அவனை வர சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. டாலிக்குமே கோவமா இருக்கு. ஆனா இன்ஸ்பெக்டர்ல அதனால சண்டைலாம் வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பவர் தான் பெருசு, நம்ம யாரை பார்த்தோம் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. தேவன் இருக்கார்ல, நீங்க டாலி கிட்ட பிரச்சனை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டாலி ரொம்ப விவரம், எந்த வேலையும் நேரடியா செய்ய மாட்டான், ஓ மூலியமா தான் செய்யறான். நீங்கெல்லாம் வேணா அந்த டாலியை பார்த்து பயப்படலாம், என்னெல்லாம் அந்த டாலியை பார்த்து பயப்பட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஈரனும் தங்கச்சியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. பைக்கு காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த தகவல் தெரிய வருது. அப்ப நாங்க பைக்கை உட்காந்து தேடிட்டு இருக்கணுமா, இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் அனுப்பி விடுறது. இப்போ ஒரு மினிஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பையன் இறந்து போயிருக்கான். ஹீரோ தான் கொண்டிருக்காரு போல. ஹீரோ எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஷரத்தை பாக்குறதுக்காக இவரோட ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. ஹீரோ சாவலன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்க ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பதான் ஹீரோவோட மாமனார் தான் சரத்குமார்னு தெரிய வருது. சரத்குமார் உண்மையிலேயே ஹீரோ இறந்து போயிட்டான், நான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ ஒளிச்சு வச்சிருக்கியா இல்லையான்றதை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்னு இந்த பொலிட்டீஷியன் சொல்றாரு. ஹீரோக்கு பர்மான்னு ஒருத்தன் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டான்ல, அவனை ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். இந்த பர்மா ஒரு பொண்ணை லவ் பண்றானா, அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போக போறானா, எனக்கு பயமா இருக்கு, நீயும் கூட வான்னு சொல்றான். சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிட்டு கூட வந்துடுறாரு. பார்த்தா அவன் ஈரனை தான் லவ் பண்றான் அப்படின்றது தெரிய வருது. இவன் நாய் எடுத்துட்டு போன பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நாய் ஹீரோவை பார்த்தியே குலைச்சிட்டு இருக்கு. என்ன நாய் ஹீரோவை பார்த்தியே குலைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கீழே நாயை கூட்டு வந்துடுறாங்க. இப்ப நாயும் ஹீரோக்கு பக்கத்துல போய் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கு. இவர் தான் நாய்க்கு ஹெல்ப் பண்ணாருன்றது ஈரனுக்கு புரியுது. அதனால ஈரனும் இவர்கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. ஈரனை பார்த்தோன்னே அந்த பர்மா போய் ஒளிஞ்சிருப்பான். பர்மா இங்க வான்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுறாரு. இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் பர்மாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. பர்மா பயப்படுறதுனால ஹீரோ இருக்காருல, இந்த கார்டை வச்சுக்கோங்கன்னு ஈரன் கிட்ட தராரு. ஈரனும் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. இதனால பர்மா இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறான். ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அவ எப்படி உங்ககிட்ட ஏற்கனவே பழகுன மாதிரி பேசினா, உங்களுக்குள்ள என்ன பழக்கம்ன்ற மாதிரி பர்மா கேக்குறாரு. ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. நீ சொல்லலாம் வேணாம்பா, என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட ஆளு, இதுக்கப்புறம் நீ பழக்கத்தெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ அதுக்கும் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காரு. ஹீரோவும் பர்மாவும் ஒரே ரூம்ல தான் படுத்திருக்காங்க. பர்மா காலையிலேயே காணாம போயிடுறான். பர்மா கீழே காஃபி குடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். அதுக்குள்ள அங்க இருக்க டாலி ஆட்கள் இருக்காங்கல்ல, பர்மாவை தூக்கிடுறாங்க. ஹீரோக்கு பர்மா எங்க போனான்னு தெரியல. சரி அம்மாவை பார்க்க போயிருப்பான்ற மாதிரி கடைக்கு வராரு. கடையில பார்த்தா ஒரு ஒர்க்கர் காயப்பட்ட மாதிரி இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இப்ப பர்மாவோட அம்மாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. காலையிலேயே ஆட்கள் பர்மாவை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பர்மா இங்கெல்லாம் இல்ல, கிளம்புங்கன்ற மாதிரி ஒர்க்கர் சொல்லியிருப்பாரு. அவர் கொஞ்சம் தெனாவட்டா பேசிட்டதா ஆட்கள் நினைச்சிருப்பாங்க. அதனால தான் கோவப்பட்டு அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. டாலி ஆட்கள் எதுக்காக என்னோட பையனை கூட்டு போக வந்தாங்கன்னு தெரியலன்ற மாதிரி பர்மா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பர்மாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கொஞ்சம் அப்செட்டா ரூமை நோக்கி போறாரு. நீ தான் என்ன ஏதுன்னு கேட்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ரூம் வந்துடுறாரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. பர்மாவும் என்ன நடந்தது அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆட்களுமே பர்மாவை டாலி கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. டாலி இருக்காருல, நீ என்னோட ஆளாடா, எதுக்காகடா அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடியோவை காட்டுறாங்க.
ஆக்சுவலா இவர் டாலியோட ஆளுன்னு சொன்னார்ல, அது அங்க இருக்க கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. இன்ஸ்பெக்டரும் போட்டு அடிப்பாரு. நீ டாலி ஆள்னா பயந்துருவனா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அடிப்பாரு. அத வீடியோவா எடுத்து சோசியல் மீடியா முழுக்க பரப்பியிருப்பாரு. நீ பண்ண விஷயத்தினால எனக்கு தாண்டா அசிங்கம், இப்ப எல்லாருமே டாலி ஆள் அடி வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை நான் எப்படி மாத்துறது? நீ நினைச்சாதான் மாத்த முடியும். நீ அந்த போலீஸ பதிலுக்கு அடிச்சிரு, அப்பதான் டாலி ஆளு போலீஸ் அடிச்சிட்டான்ற மாதிரி பேசுவாங்க. என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. போலீஸ போய் நான் எப்படி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி அவன் பயப்படுறான். கண்டிப்பா அடிக்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஷாப் ஓபனிங் நடக்க போகுது, எல்லாரும் முன்னாடியே அவனை செருப்பால அடிக்கணும், அப்படி இல்லன்னு வச்சுக்கோயேன் உன் கதையை நாங்க முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுருப்பாங்க. இவருக்கு சுத்தமா என்ன பண்றதுன்னே தெரியாது. நான் போலீஸ் அடிச்சாலும் பிரச்சனை தான், அடிக்காம இருந்தாலும் பிரச்சனை தான், ஏன்னா இவனுங்க என்னோட கதையை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. பர்மாக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா என்னன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் இவரோட மாமனார் சொன்னது ஞாபகம் வருது. தேவையில்லாம எந்த பிரச்சனைக்கும் போகாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது மழை பெய்யுது. மழையில நனைய கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறாரு. பார்த்தா அந்த நாய் இருக்குல்ல, திரும்பி காலில் அடிப்பட்ட மாதிரி தவிச்சிட்டு இருக்கு. இவர் மலையில போனாதான் அந்த நாயை காப்பாற்ற முடியும். அந்த நாயை காப்பாற்றணுன்றதுக்காக இவர் மலையில நனைகிறாரு. அந்த நாய் எடுத்துடுறாரு. இப்ப டாக்டர் கிட்ட நாயை கூட்டு வந்துடுறாரு. செக் பண்ண டாக்டர் இருக்காருல, யாரோ திட்டமிட்டு காலை உடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் செஞ்சிடுறாரு. ஃபீஸ் தானே கேட்கிறாரு. ஈரோ கிட்ட காசு இல்ல, அதனால ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, கையில வச்சிருக்க வாட்ச் அவர்கிட்ட தந்துடுறாரு. நாய் கால் உடஞ்சிருக்குன்னா ஈரின் வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஈரின் வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீட்டுல இருக்க பொருள்லாம் யாரோ உடைச்சு போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு ஹாஸ்பிட்டல பாக்குறதுக்காக வராரு. இவர் பார்க்க வந்த மாதிரியே போலீஸ் இன்ஸ்பெக்டரும் பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. உங்களால் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ராகவனோட பொண்ணா தான் இவங்க இருப்பாங்க. ராகவன் இருக்கார்ல, விஷத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. என்னப்பா பைக் இல்லாம வரீங்கன்னு கேட்டிருப்பாங்க. பைக்கை நான் ரிப்பேருக்கு தந்திருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னும் 5 நிமிஷத்துல இவர் சாக போறாரு. அதுக்குள்ள பொண்ணுங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பாஸ்வேர்டு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு. அது எப்படி சாகிறதுக்கு முன்னாடி கரெக்டா பாஸ்வேர்டு எழுதி வைப்பாரு. சோ திட்டமிட்டு தான் யாரோ சாவடிச்சிருக்காங்கன்றத ஹீரோயின் புரிஞ்சிருப்பாங்க. அடுத்த சில நாட்கள்ல டாலியோட ஆட்கள் அந்த பைக்கை ஓட்டிட்டு இருக்கிறத கவனிச்சிருப்பாங்க. சோ டாலி தான் இல்ல சம்பந்தப்பட்டிருக்கான்றத புரிஞ்சிருப்பாங்க. பைக்குக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கல்ல, டாலியை பத்தியும் சொல்லலாம் நினைச்சிருப்பாங்க. இவர் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாரு. உன்னை அடிச்சவங்கள உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். யார்கிட்ட சொன்னா வேலை நடக்குமோ அவங்க கிட்ட தான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாரு. ஹீரோக்கு பிடிச்ச 2 பேருக்குமே டாலியால் தான் பிரச்சனை. ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப டாலி ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஆட்களும் அந்த நாய் வந்திருக்கிறத பாக்குறாங்க. இந்த நாய் காலை தானே உடைச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்து முறைக்கிறாரு. என்னடா முறைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பதிலுக்கு கேட்கிறாங்க. கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஃபுல் ஃபோர்ஸை போட்டு ஆட்களை அடிக்கிறாரு. ஆட்களுமே இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மொத்த பேருமே சண்டை போடுறதுக்காக வராங்க. ஆனா இவர் எல்லாரையும் பயங்கரமா அடிச்சிடுறாரு. என் பையனை நீதான்ப்பா பத்திரமா பாத்துக்கணும்னு பர்மாவோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதனால தான் ஹீரோ இந்த அளவுக்கு ஆட்களை அடிச்சிருக்காரு. இப்ப அங்க இருந்து கிளம்பி போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காலையிலேயே டாலி ஆட்கள் பர்மாவை கூட்டு போறாங்க. இது அம்மாவும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. டாலி ஓபனிங் ஃபங்க்ஷன் நடக்க போற மால்ல தான் இருக்காரு. இப்ப ஆட்கள் பர்மாவை கூட்டு வந்துடுறாங்க. ப்ளீஸ்ண்ணே என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் பர்மா கேட்கிறாரு. நீ மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோ, உன் அம்மாவோட கதையை முடிச்சிருவோன்ற மாதிரி டாலியை மிரட்டுறாரு. இதனால பர்மாக்கு ஆப்ஷன் இல்ல. இவரோட ஷூ எடுத்துட்டு இன்ஸ்பெக்டரை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு சீஃப் கெஸ்டா ரித்திகா சிங் தான் வந்திருக்காங்க. அவங்க தான் அந்த ஷாப்பை ஓபன் பண்ண போறாங்க. இப்ப ஷாப்பு கிட்ட ஓபன் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இந்த சமயம் பர்மா இருக்காங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் அடிக்கிறதுக்காக பொறுமையா பக்கத்துல போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ டாலிக்கு கால் பண்ணிட்டாரு. எதிர பேசுறது யாருன்னு டாலிக்கு தெரியல. ஹீரோ ரொம்ப தெனாவட்டா பேசுறாரு. உன் ஆட்கள் எல்லாரையும் நான் தாண்டா அடிச்சு போட்டிருக்கேன், எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. டாலியோ நீ யாரா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கான். இப்பதான் அந்த ஆக்டர்ஸ் ஓபன் பண்றாங்க. அவங்க ஓபன் பண்ணா ஆட்கள் மேல இருந்து சட்டுன்னு தொங்க ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு போயிடுறாரு. இவனும் அடிச்சிருக்க மாட்டான். இப்ப டாலியும் தொங்குற ஆட்கள் கிட்ட வராரு. ஒருத்தர் மட்டும் தான் தொங்குறாரு. மீதி 5மே பொம்மையா தான் இருக்கும். என்ன பொம்மையை கட்டி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி டாலி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோ இருக்காருல, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து டாலி கிட்ட பேசுறாரு. இவர் டாலி கிட்ட பேசுறத எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. என் ஆளு மேல கைய வச்சிட்டல, கண்டிப்பா உன்னை விட மாட்டேன்டா, கண்டுபிடிச்சு கொல்லுவேன்ற மாதிரி டாலி சொல்லிட்டாரு. என்ன கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், உன்னோட ஆட்கள் மீதி 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோன்னு ஹீரோ சொல்றாரு. இப்பதான் டாலியோ நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத விசாரிக்கிறாரு. நைட் ஒருத்தன் வந்தான், பயங்கரமா எல்லாரையும் போட்டு அடிச்சான்ற மாதிரி ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் யாரு என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு.
கிடைச்ச ஒரு நபர் ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இருக்காரு. மீதி 5 பேருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நம்ம அந்த மால்ல இருக்கும் போதே ஒருத்தன் இப்படி பண்ணிட்டானே, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் ஒரு சைடு கோவமா இருந்துட்டு இருக்காரு. ஈரன் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. அப்ப ஈரனை நோக்கி அந்த நாய் ஓடி வருது. அந்த நாயை பத்தி இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நாய் கூட சில போட்டோஸும் வந்திருக்கு. அதாவது இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் ஹீரோ அடிச்சிருக்காரு. யார் இதை பண்ணீங்கன்னு தெரியல, நன்றி அப்படின்ற மாதிரி ஈரன் கத்தி சொல்றாங்க. தள்ளி இருக்க ஹீரோக்கு இது கேட்டுருது. ஹீரோவும் அமைதியா இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பர்மா இருக்காருல, என்னோட ஆள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, சாப்பாடு ரெடி பண்ணி தாங்கன்ற மாதிரி சரண்யா கிட்ட கேட்டிருப்பாரு. இப்ப சரண்யாவும் சாப்பாடு ரெடி பண்ணி தந்துடுறாங்க. பர்மாவும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட சாப்பாடுலாம் தராங்க. இப்பதான் சரத்குமாருக்கு சத்யராஜ் கிட்ட இருந்து கால் வருது. இவங்க 2 பேருமே ஒரு சீக்ரெட் ஏஜென்சில வேலை பார்க்கறவங்க போல. சரத்குமாரை விட சத்யராஜ் தான் பெரிய ஆளு போல. சத்யராஜும் 222 இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவை தான் அப்படி மீன் பண்றாரு. இதை கேட்டோன்னே சரத்குமார் ஷாக் ஆயிடுறாரு. இல்ல சார், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லையே, அவன் உயிரோட இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அவன் உயிரோட இருந்தா நம்ம பண்ண மிஷனை பத்தி எல்லாம் வெளியே தெரிய வந்துரும். அதனால அவனை கண்டுபிடிச்சு நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க சரத்குமாரும் இந்த சைட்ல ஷாக் ஆகுறாரு. பர்மா ஈரனை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது இந்த தங்கச்சிக்கு தெரியும். நீ ஈரனை லவ் பண்ணிட்டு தானே இருக்கன்ற மாதிரி கேட்கிறா. ஆமான்ற மாதிரி சொல்றான். உனக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப மாடியில ஈரன் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பைக்கு காணாம போனதை பத்தி எல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தங்கச்சி என்னோட அக்கா பைக்கு டாலி கிட்ட இருக்கு, அதை மட்டும் எடுத்து தந்துரு, அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அடிச்சு ஒரு நபர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருல, அவரோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக டாலியும் ஆட்களும் வந்திருக்காங்க. நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கா, நான் என்ன பதில் சொல்லிட்டது? இவராது கிடைச்சிட்டாரு, மத்தவங்க இன்னும் கிடைக்கல, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டாலியும் வாக்கு குத்துட்டு கிளம்புறாரு. இப்ப சரத்குமாரும் ஹீரோவை பார்த்து பேசணும்னு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அங்க இருக்க ஹோட்டல்ல உட்காந்து இருக்காரு. அன்னைக்கு முடி நீளமா ஒருத்தர் வந்தாரு, அவர் எங்கன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. இங்கதான் இருக்கான்ற மாதிரி சரண்யா சொல்றாங்க. பார்த்தா ஹீரோ ஹோட்டல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை கவனிக்கிற சரத்குமார் இருக்காருல்ல, இவர் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. எமோஷனலா யாரு கூடயும் கனெக்ட் ஆக கூடாதுன்னு சொன்னல, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சரத்குமார் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல்ல, எமோஷனலா கனெக்ட் ஆக கூடாதுன்னா நீங்களும் என் கூட கனெக்ட் ஆயிருக்க கூடாது இல்ல. என் ஒய்ஃப் இறந்து போயிருந்தா, அப்ப நீங்க தான் என்ன தூக்கிட்டு போய் காப்பாத்தீங்க, அதை ஏன் பண்ணீங்க? என்ன அப்படியே விட்டு போயிருக்க வேண்டியது தானே. இந்த ஏஜென்சியை தாண்டியும் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, காரணம் என் மேல இருக்க பாசத்தினால தானே. அதனால இந்த பாசத்தை மட்டும் நம்மளால மாத்தவே முடியாதுன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப சரத்குமார் இருக்கார்ல, சத்யராஜுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவர் உன்னை பார்த்தாருன்னா கொன்றுவாரு, அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. டாலியோட ஆள் ஒருத்தர் கிட்ட தான் அந்த பைக் இருக்கும். அந்த பைக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி பர்மாவும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. இவர் திருடலாம் நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பைக் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா நமக்கு முன்னாடி இவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக் ஆகுறாரு. ஈரனை ஹீரோக்கு பிடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. நீ ஈரனை லவ் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், அதனால நான் விலகிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் போதையில ஹீரோ கிட்ட பர்மா சொல்லிட்டாரு. ஹீரோ எதுவுமே பேசாம படுக்க வச்சிருக்காரு. காலையில பர்மாவை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. அதே ஹோட்டலுக்கு ஈரனை வர வச்சிருப்பாரு. இவர் தான் உங்க பைக்கை எடுத்துட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பர்மாக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. பர்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப வெளியே தங்கச்சி கிட்ட போய் ஐஃபை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஈரனுக்கு மறைமுகமா யாரோ ஹெல்ப் பண்ணாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க தானே அந்த விஷயத்த பண்ணீங்க, இப்பயாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் சொல்லிடலாம் நினைக்கிறாரு. ஆமா, நான் தான் மறைமுகமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஹீரோ ஒரு லெட்டரை தந்தோன்னே ஹீரோயின் வாங்கிக்கிட்டாங்க பாத்தீங்களா. ஹீரோ தான் நமக்கு லவ் லெட்டர் தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த லெட்டரை பர்மா எழுதி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஒரு நிமிஷம் நீங்க எழுதியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சேன். உங்களை எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல கூட என் மேல உங்களுக்கு லவ்வே வரலையா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எடுத்து வச்சிருக்க இவங்க பேண்ட் எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. அதாவது எனக்கும் உங்களை பிடிக்கும்ன்றதை இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. பர்மா உங்களை ரொம்ப நேசிக்கிறான், அவன் கூட நீங்க இருக்கிறது தான் சரியா இருக்கும். நான் காத்து மாதிரி, எனக்கு அடையாளமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சோகமா பேசிட்டு இருக்காரு. ஈரனுக்கும் பர்மாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. எல்லாருமே பார்ட்டி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் சரத்குமாருக்கு கால் வருது. சத்யராஜ் கிட்ட இருந்து தான் கால் வருது. நடுவுல அந்தமான் தீவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க போல. அந்தமான்ல சொந்தக்காரங்க இல்ல, அப்ப யாரை பார்க்க போனீங்க? கண்டிப்பா ஹீரோவை பார்க்க தான் போயிருக்கீங்க. ஹீரோ உயிரோட இருக்கானா, அவன் கதையை நீங்க தான் முடிக்கணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வேற வழி இல்லாம சரத்தும் முடிக்கிறேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்களாம் ஒரு ஏஜென்சில இருக்காங்க போல, என்னன்னு தெளிவா தெரியல. இப்ப ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்காக ரெடி ஆகுறாரு. இப்பதான் டாலி ஆட்களுக்கு சில டவுட் வருது. ராகவன் பைக்கு இவங்க கண்ட்ரோல்ல இருந்தது பாத்தீங்களா, இப்ப திரும்பி ராகவனோட பொண்ணு கிட்ட போயிருக்கு. எப்படி போச்சு? கண்டிப்பா ராகவன் பொண்ணுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பர்மாவை இன்ஸ்பெக்டர் அடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்பதான் பாடி எல்லாம் தொங்கி இருக்கும். சோ பர்மாவை காப்பாத்துறதுக்காக கூட யாராவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது இதை பத்தி சொன்னியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் யார்கிட்டயும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு.
பர்மாக்காகவும் ஹீரோயின்காகவும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் யாரோ ஒருத்தன் பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பர்மாக்குமே ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்க நபரை காட்டுறாங்க. அவர் வாய்க்குள்ள ஒரு பேப்பர் இருக்கிறத ஒய்ஃப் கவனிக்கிறாங்க. அந்த பேப்பரை எடுத்து ஆட்கள் கிட்ட தந்துடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ நாய்க்கு மருந்தெல்லாம் வாங்கினார்ல, அந்த பேப்பரா தான் இருக்கும். சத்யராஜ் எப்பனாலும் வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஹீரோவும் இந்த ஊரை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. வாட்ச டாக்டர் கிட்ட கொடுத்திருப்பாரு. அதே சமயம் வாயில பேப்பர் திணிச்சதும் இப்பதான் ஞாபகம் வருது. அந்த பேப்பர் மூலியமா இந்த டாக்டரை கண்டுபிடிச்சிடுறாங்க. யாருக்கு இதை எழுதி தந்த அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா ஹீரோவை பத்தி உங்களுக்கு தெரிய வந்துருது. இத உடனே டாலிக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பார்க்க எப்படி இருப்பான்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவனே வந்துட்டான் பாத்துக்கோங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஹீரோவோட கதையை இங்க வச்சே முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கதவெல்லாம் பொறுமையா சாத்துறாங்க. ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பர்மா பைக்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, பர்மாவை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. அதே சமயம் ஹீரோ ஊருக்கு போனோம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள தேவன் ஆட்களை கூட்டு போறதுக்காக வராரு. அப்படி கூட்டு போக வந்தவர் நீயும் வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோ வராம நின்னுகிட்டே இருக்காரு. இதுதான் கடைசி வேலை வான்ற மாதிரி தேவன் கூப்பிடுறாரு. சரின்ற மாதிரி ஹீரோவா அந்த வண்டியில ஏறிடுறாரு. இன்ஸ்பெக்டர் சிசிடிவியை செக் பண்ணும் போது பர்மா செருப்போட வந்தது தெரிஞ்சிருக்கும். எதுக்காகடா செருப்போட வந்தன்னு கேக்குறாரு. பர்மாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். ஓஹோ, என்ன அடிக்கிறதுக்காக தான் வந்தியா? நீ என்ன அடிக்கிறது, நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி செருப்பு வச்சு திரும்பி பர்மாவை அடிக்கிறாரு. என் பையனை அடிக்காதீங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் பர்மா அம்மா கேக்குறாங்க. வாங்கம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த சரண்யாவோட கடைக்கு தான் வந்திருக்காங்க. இங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே இறங்குறாரு. டாலியோட ஆட்கள் பர்மாவை கூட்டு போனாங்க பாத்தீங்களா, அதை பார்த்து அம்மா ஷாக் ஆயிருப்பாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணி அந்த மாலுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க கண்ட்ரோல் ரூம்ல யாரையோ பார்த்திருக்காங்க. பார்த்தவங்க நிம்மதியாகி அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க. அதாவது அவன் நம்ம பையனை காப்பாத்திடுவான்ற மாதிரி கிளம்பியிருப்பாங்க. யாரை பார்த்து கிளம்புனீங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்க சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்க, உங்க கதையை முடிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ கூட இவங்க சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களை எதுக்காக வர வச்சேன் கேளுங்கடா அப்படின்ற மாதிரி தேவனை பத்தி இவர் சொல்லிட்டாரு. இப்ப தேவனும் அம்மா கிட்ட விசாரிக்கிறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ தடுத்துறாரு. நான் போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இந்த அம்மாக்கு பக்கத்துல வந்துடுறாரு. யாரம்மா பாத்தீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவரை தானே பார்த்திருப்பாங்க, அதனால எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. பரவாயில்லமா தைரியமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஒன்னதான்ப்பா பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல என்னதான் பார்த்தாங்க, இப்ப வாங்கடான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப எல்லாருமே அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோ எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. எதிர வந்த இன்ஸ்பெக்டரையும் போட்டு அடிக்கிறாரு. ஹீரோ கையில ஒரு பிளேட் எடுத்து இன்ஸ்பெக்டர் மூஞ்சில பூரா விட்டுறாரு. சீக்கிரமா கூட்டு போங்க தையல் பொண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனை விடவே கூடாதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. அதே சமயம் ஹீரோவை பத்தி டாலிக்கு தெரிய வந்துருது. ஹீரோவை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கூட சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. பக்கத்துல இருக்க பொண்ணு இருக்கால, ஒரு லெட்டரை தந்துட்டு போறா. லெட்டரை படிச்ச ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, விடிய காலையில அந்த மாலுக்கு வராரு. பார்த்தா அந்த இடத்துல டாலி ஆட்கள் தான் இருக்காங்க. ஹீரோயினையும் தங்கச்சியும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க தொங்க விடட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் இவரை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால ஹீரோவை அடி வாங்க சொல்றாங்க. ஹீரோவும் மாட்டி இந்த இடத்துல பயங்கரமா இவங்க கிட்ட அடி வாங்குறாரு. இப்ப ஹீரோவை தொங்க விடலாம் அப்படின்ற மாதிரி தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் ஆட்களும் மொத்தமா வந்துடுறாங்க. இப்ப டாலி குரூப்புக்கும் இன்ஸ்பெக்டர் குரூப்புக்கும் சண்டை மாதிரி வந்துட்டு இருக்கு. நம்ம எதுக்காக தேவையில்லாம சண்டை பண்ணோம், ஒத்துமையே இவனோட கதையை முடிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல கடையை திறந்துருவாங்க, அதுக்குள்ள தொங்க விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால ரெண்டு பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சேர்ந்து போட்டோ எல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பர்மா மறைஞ்சிருந்து கவனிக்கிறாரு. ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தணும்னு யோசிக்கிறாரு. இப்ப பொறுமையா ஹீரோவை வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஆட்கள் கவனிச்சு இவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இவர் ஹீரோவை காப்பாத்திடுறாரு. இப்ப வேகமா வெளியே இருக்க கார் கிட்ட வந்துடுறாரு. கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாரு. என்ன கிளம்பிட்டான், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. பர்மா வந்துட்டு இருக்கும் போது ஒரு போட்டு போயிட்டு இருக்கு. அந்த போட்டுல இந்த காரை ஏத்தி விட்டுறாரு. அதே மாதிரி இவர் வேணும்ட்டே இவரோட கடைக்கிட்ட வந்து நிக்கிறாரு. இப்ப ஆட்களும் எங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டாலியும் இவரை தண்ணியில முக்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் சொல்லன்னு வச்சுக்கோயேன் சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் மயக்கத்துல இருக்க ஹீரோ கண்முழிக்கிறாரு. நம்மள சேவ் பண்றதுக்காக தான் பர்மா இப்படி பண்ணிருக்கான்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. ஹீரோ திரும்பி அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப டாலி ஆட்கள் இருக்காங்கல்ல, மொத்தமா ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோ தடுத்து சண்டை போடுறாரு. இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதனால டாலியே நேரடியா சண்டை போடுறதுக்காக வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நடுவுல ஆட்கள் வேற டிஸ்டர்ப் பண்றாங்கல்ல, அதனால ஹீரோ ஆட்கள் எல்லாம் ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. இப்ப டாலியும் இவரும் மட்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல டாலியை ஹீரோவும் காலி பண்றதுக்காக ஆயுதத்தை ஓங்குறாரு. வேணான்ற மாதிரி பக்கத்துல இருக்க அண்ணன் சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, போய் காஃபியை வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அண்ணனும் பக்கத்துல போய் காஃபியை வாங்கிட்டு வந்துடுறாரு.
நிறைய பேரை காஃபி குடிக்க வச்சு சாவடிச்சிருக்கல, இப்ப நீ குடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா டாலி அந்த காஃபி எடுத்து குடிக்க மாட்டான். இதனால ஹீரோவும் அடிக்கிறதுக்காக ஆயுதத்தை ஓங்குறாரு. ஆனா அடிக்க வந்தவர் அடிக்காம நிறுத்திடுறாரு. ஏன் அடிக்காம நிறுத்திட்டான் அப்படின்ற மாதிரி டாலியே ஷாக் ஆகுறாரு. டாலி ஆட்கள் மேல டாலி எப்பவுமே அக்கறையா தான் இருப்பாரு. அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா அலைஞ்சிருப்பாரு. உன் ஆளுங்க மேல அக்கறையா இருக்கல்ல, அதே மாதிரி மத்தவங்க மேல இருந்தா என்னன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. எத்தனை பேர் அநியாயத்துக்கு சாவடிச்சிருப்ப, இப்ப நீ நிறைய காசு சேர்த்துட்ட, அதை வச்சு என்ன பண்ணுவ, உனக்கு போதுமான காசு இருக்கு, இதோட இதை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா உங்க ரோல் மாடல் யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு பையன் இருக்கான்ல, என்னோட அப்பா தான் என்னோட ரோல் மாடல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப கிளாஸ் முடிஞ்சு அந்த பையன் வெளியே வரான். ஸ்டார்டிங் ஒரு லாரி ஓட்டுற டிரைவரை காமிச்சாங்கல்ல, அவரோட பையனா தான் இந்த பையன் இருப்பான். அப்பா நான் வரைஞ்சதை பாருங்கன்ற மாதிரிலாம் காட்டுறான். இவரும் சந்தோஷப்படுறாரு. அப்பதான் டாலியோட ஆட்கள் மொத்தமா இந்த இடத்துக்கு வராங்க. பையன் முன்னாடி என்ன அடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் பயந்துட்டு இருக்காரு. உன்னை அடிக்கிறதுக்காக வரல, மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம், இதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்லிட்டு போறாங்க. இந்த அப்பாவுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஹீரோ பேசினதை கேட்டுதான் இவங்க எல்லாம் மாறி இருக்காங்க. டாலியுமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காரு. ஆனா காணாம போன ஆட்களோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, ஹீரோவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நெருங்கி முடிக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள மத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஹீரோ 5 பேரையுமே எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. ஒருத்தரை கொல்றதுனால எதுவுமே மாற போறது இல்ல அப்படின்ற மாதிரி அவங்கள பத்திரமா வச்சிருக்க தான் செய்வாரு. இப்ப டாலியா அவங்க உயிரோட இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. ஹீரோ தந்தார்ல அந்த காஃபியை இப்பதான் எடுத்து குடிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் டாலியும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் லாங்ல இருந்து யாரோ ஹீரோவை குறி பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ மேல ஒரு புல்லட் படுது, பொத்துன்னு கீழே விழுறாரு. இத பாக்குற டாலியும் ஆட்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. யாரு ஷூட் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஷூட் பண்ணது வேற யாரும் கிடையாது, சரத்குமாரா தான் இருப்பாரு. ஷூட் பண்ணவர் சத்யராஜுக்கு தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. ஓகேன்ற மாதிரி சத்யராஜும் ஏத்துக்கிறாரு. இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே ஹீரோ கூட ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்கல்ல, அதனால ஹீரோவோட சாவுக்கு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவோட உண்மையான பேரு சலீம்னு தெரிய வருது. இப்ப ஹீரோவோட பாடியை இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த மினிஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. மினிஸ்டரோட பிஏவும் ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த மினிஸ்டரால ஏத்துக்க முடியல. அந்த சலீம் இப்பயும் இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்ல, நம்மள மாதிரி ஆட்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, எனக்கு என்னமோ அவன் உயிரோட இருப்பான்னு தோணுதுன்னு சொல்றாரு. சத்யராஜ் கொல்லணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, கொல்ற மாதிரி எல்லாரையும் ஏமாத்தணும்ன்ற மாதிரி தான் சரத்குமார் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஏன்னா சலீம் உயிரோட இருக்கிறதா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்பி அவங்களை ஏமாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த டிராமாவை பண்ணிருப்பாங்க. ஹீரோ இன்னமும் சாவுல, உயிரோட தான் இருக்காருன்னு காட்டுறாங்க. ஹீரோ இதுக்கப்புறம் வேற ஊருக்கு போக போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா இந்த ஊரை சேர்ந்த எல்லாரையும் ஹீரோ மிஸ் பண்றாரு. அதனால அந்த ஊரையே சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.